காலை வணக்கம். இந்த வழக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநகராட்சி இல்லை இதர மாநில மத்திய அரசுகளுடைய கவனக்குறைவால் ஏற்படுகிற உயிரிழப்புகளுக்கு வந்து ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆக்ட் மூலமாக நீங்கள் வழக்கு போடலாம். ஆர்டிக்கல் 226 அந்த வழக்குகள் போடப்படுகிறது. ஆனால் அந்த அரசு அதிகாரிகள் வந்து அவங்க இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்களுடைய நெக்லிஜென்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட பல வழக்குகள் வந்து அவ்வப்போது தீர்ப்பாகிட்டே இருக்குது. அதில் இந்த ஒரு வழக்கு ஏஆர் 2024 மெட்ராஸ் 339, ஏஆர் 2024 மெட்ராஸ் 339, ஜிகே இளந்திரையன் ஜே, திருமதி ராஜேஸ்வரி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதில் 74 வயது ஆடிட்டர் வந்து டூ வீலரில் வரும்போது அவர் வந்து அந்த பள்ளத்தில் சரியாக முறையாக பராமரிக்க கான்ட்ராக்ட் மாநகராட்சி கான்ட்ராக்டரால் முறையாக பின்பற்றதன் காரணமாக அதில் விழுந்து அவர் உயிரிழப்பு ஏற்படுகிறது. அதனால் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, ரெஸ் இப்சா லிக்விட்டர், உண்மை நிகழ்வே உண்மையை சொல்லும் அப்படின்ட்டு. இந்த நிகழ்வை பார்க்கும்போது நெக்லிஜென்ஸ் வந்து கிளியராக தெரியுது. ஏன்னு கேட்டால், ஆக வந்து அந்த கான்ட்ராக்டர் வந்து ஒரு வார்னிங் போர்டு வைக்கல. மற்றது வந்து அந்த வழியில் அந்த மாதிரி ஒரு ஆபத்தான பள்ளம் இருப்பதை தெரிவிக்காதனால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வருமான இழப்பு, அவருடைய அன்பு பாசம் இழப்பு, அவருடைய இறுதி சடங்கு செலவெல்லாம் சேர்த்து 15 லட்சம் ரூபாய் 6% வட்டியோடு அளவு பண்ணியிருக்காரு. கேட்டது வந்து 25 லட்சம். அதை படித்து பார்த்துங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வணக்கம், காலை வணக்கம்.